ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இன்றைக்கி என்னோட ஒரு ஃபேவரட் ரெசிபி சிக்கன் கிரேவி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருந்தோம். அதில் சிக்கன் லிவர் நிறையா இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அது எங்கள் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கர்டு, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கையில் மிக்ஸ் பண்ணும்போது அதோடய டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். கூடவே எக்கும் வந்து வேக வச்சாச்சு. ஸோ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் அம்மா எடுத்திருந்தாங்க. ஏன்னா நிறையா போட்டிருந்தா வந்து ரொம்ப ஸ்வீட் ஆயிரும் கிரேவின்னு சொன்னாங்க. அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் மசாலாஸ், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன், மற்றதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எப்போவுமே வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஊற்றிட்டாங்க. நாங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தக்காளி கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் சிக்கன் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். போட்டுட்டு குக்கரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 விசில்ஸ் வச்சிங்கனாவே போதும். நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வந்துடும். ஸோ இல்லை நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலும் வந்து சிக்கன் நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை ரைஸ் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சண்டே ஒயிட் ரைஸ், இந்த சிக்கன் கிரேவி, எக் வித் அ குட் மூவி. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி யூத் மூவி தான் பார்த்துருந்தோம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருந்தது. உண்மையாகவே ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. வாவ், கென் அண்ட் கேங். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.